நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு சொல்லவே தேவையில்லைங்க. வார்த்தையால ஒரு பக்கம் அப்படியே சும்மா வர்ணிச்சு தள்ளு இருக்காரு நம்ம மல்லிய. அதே சமயத்துல நம்ம நாகம் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் வெண்பாவோட அடுத்து ரன்னிங் ரேஸ் இருக்கு. அது வந்து எப்படியாவது வெண்பா ஜெயிக்கணும், வெண்பா நல்லபடியா அதை முடிக்கணுன்றதுக்கோசரம் ஒரு பரிகாரம் வச்சிருக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமியை ஒரு பக்கம் சாமியே சாமியே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்றதுனால நம்ம வெண்பா ஓடாம வீட்டுல இருந்தாலும் ஜெயிக்குவா போறாங்க. அவங்களோட முயற்சி அவங்க கையில தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் மன நிம்மதி, மன சாந்த அடைகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தான் இந்த கடவுள் மூலமா நம்ம பெறுறோம் அப்படின்றத அவங்க உணர்த்தும் விதமா தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல கரெக்டா நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெண்பா போய் ஐஸ் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஆனா ஐஸுக்குள்ள இவ்வளவு ஒரு வன்மமா, அந்த காபி தண்ணி மேல ஊத்தினாலே ஐஸ் அப்பவே தெரிஞ்சு அவரோட வன்மம் என்ன, அவரோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இனிமே வெண்பாவை ஜெயிக்க கூடாது, போட்ஸ்னா அது என்னைக்கு நாம தான் ஜெயிக்கணும். எப்படி அவங்க அம்மா இருக்கோ தீபிகா அதே மாதிரி காப்பி பண்ணிட்டு இந்த வெறி அவங்களுக்குள்ள தூந்துட்டு இருக்கு. மல்லியை எப்படி அவங்க அம்மா அழிக்கணும்னு நினைக்கிறா, அந்த மாதிரி வெண்பாவை அழிக்கணும். வெண்பா எப்படி இந்த போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும், வெண்பா ஜெயிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை திங்க் பண்ணுது. ஆனா இது எல்லாமே நம்ம டைரக்டரோட வேலை தாங்க. டைரக்டர் சார் தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் கொலாபரேட் பண்ணி குழந்தையாவும் அந்த இடத்துல ஒரு வில்லியா ஒரு பக்கம் பிரதிபலிக்கிறாங்க. அது வந்து இது ஒரு கதையை தவிர இதை நீங்க உங்களோட ரியல் லைஃப்ல நீங்க எடுத்துக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு அடுத்த விஷயமாவும் சொல்லலாம், ஒரு ரெக்கமெண்டாகவும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். ஏன்னா கதைன்றது, டிவின்றது ஒரு பக்கம், ஆன்லைன்றது எல்லாமே அது ஒரு பார்ட், அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். அதவே சீரியஸா எடுத்துன்னா இதுல இப்படி பண்றாங்களே நாமளும் பண்ணலாமே அப்படின்ற எந்த எண்ணமும் யாருக்குள்ள வரக்கூடாது. நீ ஜெயிக்கணும்னா அதுக்கு நீ போராடணும். அதை விட்டு மத்தவனை எப்படி அழிக்கணும்னு சொல்லிட்டு தோணக்கூடாது. அதே மாதிரி இதை பாருங்க, மார்க் லிஸ்ட் எல்லாத்துலயும் நான் கம்மியா எடுத்துக்கிறோமா, என்னோட ஒரு மார்க் அதிகமா எடுத்திருக்கேன் அந்த வெண்பா தான் ஸ்கூல் டாப்பரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம தீபிகாவுக்கும் கோவம் வந்துருது. என்ன இசை என்ன பண்ணிச்சு, அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிருக்கேன். அந்த வெண்பாவை எத்தனை ஒண்ணு பண்ணிடுறோமா, நீங்க கவலையப்படாதீங்க, அவ இதுக்கு மேல நம்ம விஷயத்துல தலையிடக்கூடாது, அந்த மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கா. என்னடா இது, குழந்தைக்குள்ள கடவுளை பார்ப்போம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல கடவுளை பாக்குற மாதிரி தெரியல, மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிமாக்காரியை பாக்குற மாதிரி தான் இருக்கு. நம்ம தீபிகாவை அப்படியே பாக்குற மாதிரி இருக்கு. தீபிகாவுக்கு ஒரே சந்தோஷம், எப்படியே என் பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிட்டா, என் பொண்ணு இனிமே நான் சொல்றதான் செய்வா, ஜாலி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க. என்ன தீபிகா, நீ நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்குது. என்ன ஐசு, நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் சின்ன பிள்ளை அழகா பாசமா அக்கறையோட அணிவோட அன்போட நடந்துகிட்ட, ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாரும் சத்தியமா எதிர்பார்க்கல. நம்ம வெண்பாவை எதிர்பார்த்துக்க மாட்டா. வெண்பா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்காங்க. ஐயோ ஐசு, என்னமா இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்றேன், இதெல்லாம் உன்னை எதனா பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு தூரமா நின்று எல்லாத்தையும் கவனிச்சுதான் இருக்காங்க. என்னங்க பண்றது, நடக்கிறதா நடக்கும், நீ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா கண்டிப்பா நடக்கிறது நடந்தே தீரும். அது போலதான் நம்ம ஐஸோட சுயரூபம் தெரிய வந்துருச்சு. இந்த இடத்துல தீபிகா இருந்தானே சரி ஓகே, நீ இதுக்கப்புறம் கவலைப்படாத, அந்த வெண்பாவை எப்படி அடிக்கணும், எப்படி சரிக்கணும், அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கக்கூடாது, அதுக்கு நான் பாத்துக்கிறேன், ஆனா நீ எல்லாத்திலையும் ஜெயிக்கணும், என் பொண்ணு வெற்றியை தவிர வேற எதுவும் காணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே சமயத்துல தீபக் கூட ஏன் நம்ம ஐஸ் இருக்காங்களா க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்பா மேல பாசம் இருக்கு, இருந்தாலும் அம்மா கஷ்டப்பட்டாங்களே இவ்வளவு நாள், இந்த அம்மாவுக்கு எந்த ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நம்ம அம்மாவும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, ஒரு பாசம் எல்லாமே ஐஸுக்குள்ள இருக்கு. இந்த குட்டி குழந்தைக்குள்ள எவ்வளவு பெரிய பக்குவம் பாத்தீங்கன்னா, அந்த பக்குவம்ன்றது எப்படி வருது தெரியுமா, குடும்பத்துல 2 பேரும் ஒன்னா இருக்கிறது, அப்பா அம்மா இல்லாம பிரிஞ்சு போனா அந்த குடும்பமே வெறிச்சோடு போயிடும். அந்த சமயத்துல தான் அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து 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 ஐயோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு எதனா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அன்பு எல்லாமே வரும். அந்த அன்பு தான் இவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒரு போதையை மாத்தி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மனோகர் அந்த இடத்துக்கு வராரு. வந்து உடனே என்ன வெண்பா குட்டி ரேஸுக்கு ரெடி ஆகிட்ட போல, ரன்னிங் ரேஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்கணுமே, நான் ரெடியா இருக்கேன், இதுக்கு மேல என்னோட ஆட்டத்தவே நீங்க பார்க்க போறீங்க, இதுக்கப்புறம் தான் என்னோட அதிரடின்னு ஆட்டம் காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சரிமா, ஏதோ ஒண்ணு நல்லபடியா பண்ணா சந்தோஷம் தான், மாமா சந்தோஷப்படுற மாதிரி நீ எதான ஒண்ணு பண்ணு, சாதிச்சிரு, வாழ்க்கையில நீ எப்படி ஜெயிக்கிற அப்படின்றத பார்த்து இந்த உலகமே ஒரு பக்கம் உன்னை பார்த்து வியந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் சரி சரி, ஏதோ உன் வாயை உருட்டு உருட்டு உருட்டு
கேட்குற இடத்துல நான் இருக்கேன், கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. என்னதான் கேட்டாலும் என்னதான் கேட்கலனாலும் நடக்கிறதாங்க நடக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுறதை விட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற அடுத்தடுத்தபடியான விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சு திங்க் பண்ணி நம்மளே நம்ம அப்டேட் பண்ணோம். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பக்கம் சக்ஸஸ்ன்றது ஈஸியாக வந்துடாதுங்க. அதுக்கு ஏற்ற ஒரு பலனை நாம தான் ஒரு பக்கம் தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேடி போகணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தேடி போகாம ஒரு பக்கம் நம்ம கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ரசா, வாய்ப்பு இல்லை. அடிச்சு ஒடு வர்றான் பாரு வேட்டைக்காரன், அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பாட்டை போட்டு விட்டு நம்ம ஒரு பக்கம் ஓடினே தான் இருக்கணும். அதுதான் நம்ம லைஃபாகவும் இருக்க போது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. அதனால இந்த பாட்டாலும் ஒரு பக்கம் விட மறுபக்கம் என்ன நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நம்ம விஜய் இருக்காரு, அவர் இருந்துட்டு போயிட்டு மல்லி கிட்ட சொல்லிருக்காங்க, இந்த பாரு மல்லி அந்த தீபிகா மேலே எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கு, வெண்பா எதனா பண்றான்னு சொல்லிட்டு அந்த ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிருக்காங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா தீபிகாவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. தீபிகா வெண்பா எதனா பண்ணிட்டா என்னால் தாங்க முடியாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் விஜய், நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே நம்ம தாண்டி தான் வந்திருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்திலும் நம்ம ஈஸியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகாக பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. பாப்பா இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வணக்கம், வருக தருக.